அவதிப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் தூண்டில் பாலம் செய்து கொடுத்தவர்கள் முறையாக செய்து கொடுக்கவில்லை. அதனால் நாம் இன்று இங்கே பார்வையிட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நம்ம வந்திருக்கிறோம். தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இவங்களுக்கு இந்த பிரச்சனையை கண்டிப்பாக முடித்து கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்வது போல் கமிட்டி உறுப்பினர்கள் கமிட்டி தலைவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். இவர் வீரபாண்டியன் பட்டணம் ஊர். இவர்கள் சொல்வது போல் அவர்களுக்கு இந்த தூண்டில் பாலத்தை முறையாக சரி செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் தொழில் செய்வதற்கு ஈஸியான முறையில் எல்லாத்தையும் வழி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக போர்க்கால அடிப்படையில் நீங்கள் செய்யணும், இந்த உதவியை செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கப்புறம் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 2 நாள் இல்லையா, 2 மாதங்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மீன்வளத்துறை அமைச்சர் அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தற்காலிகமாக கடலுக்கு போகிறதுக்கு ஏதோ வண்டியை வச்சு நான் மண்ணெல்லாம் கிளறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படித்தானே பண்ணுறேன். ஆனால் 2 மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு இந்த கற்களெல்லாம் அகற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 மாத காலம் வரை பொறுமையாக இருக்க முடியாது. இன்றைக்கு காலையிலே வண்டி அனுப்புவேன்னு சொல்லியுள்ளார்கள். ஆனால் இதுவரைக்கும் வண்டி வந்துச்சா? இந்த ஏடி ஆஃபீஸ்லேருந்து ஆட்கள் வந்திருக்காங்களாம். அதனால் உடனடியாக மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும். மீனவர்களுக்கான அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்தான் இதை செய்து முடிக்க வேண்டும். மற்ற அமைச்சர்கள்ட்ட போய் மீனவர்கள் கேட்க முடியாது. அதனால் கண்டிப்பான முறையில் இதை உடனடியாக மீன்வளத்துறை அமைச்சர்கள் அவர்கள் உடனே செய்து கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம்.